நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மிக கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை பெய்யும், அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. நேற்றைய நிலவரப்படி இது அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. இன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. சென்னையிலிருந்து 1050 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுவடைந்து தமிழகம் இலங்கை கரையை நோக்கி நகரும். இதனால் தமிழகத்தில் மழை படிப்படியாக அதிகரிக்கும். வரக்கூடிய நவம்பர் 29ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் 26ஆம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சோ பாத்தீங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்துல அடுத்த 2 நாட்களுக்கு பல மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. சோ மழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.